தேவனுடைய மகாபரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சத்தம் இனிமையானதும் மற்றவர்கள் கேட்கிறதுக்கு அவருடைய செவிக்கு இன்பமானதுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம சத்தத்தை உயர்த்தக்கூடாது. நம்முடைய சத்தத்தை தேவன் செவிகளுக்கு எட்ட வேண்டும். அவர்தான் நம் துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் செவிக்கு இன்பமானதா இருக்க வேண்டும். ஒழிய எந்த மனுஷனுடைய செவிக்கும் நம்முடைய சத்தம் இன்பமானதாகவும் ரசிக்கத்தக்கதாகவும் இருக்கவே கூடாது. அப்படி எண்ணினால் நாம் குற்றவாளி ஆகும். நாம் செய்யக்கூடாது. ஆபிரகாம் தனித்து போனான். எல்லோரும் தாவீது தனித்து போனார்கள். அவருடைய சத்தம் ஏனோக்கு தனித்து போனார். மோசே தனித்து போனார். தேவனோடு பேசினார்கள். அவன் சத்தம் மோசையின் சத்தம் தேவனுக்கு மட்டும்தான் கேட்டுச்சு. கீழே இருக்கிற மக்களுக்கு கேட்கலையே. கேட்ட மாதிரி வேதத்தில் இருக்கா? இல்லை. ஆனால் நம்முடைய சத்தம், நாம் பேசுகிற அந்நிய பாஷைகள், நாம் பேசுகிற புள்ளிகள் எல்லாம் ஒரு பெண்ணோட செவிக்கு அழகா இன்பமா இருக்கணும், ஒரு ஆணோட செவிக்கு இன்பமா இருக்கணும். அந்த இனத்துல நாம் தேவனை துதிக்கவே கூடாது. அப்போனா நீ தேவனை துதிக்கிற துதி மணிக்கு காண்பிக்க ஒரு பெண்ணை வசப்படுத்த முடியாது. பெண் ஒரு ஆணை வசப்படுத்த ஏறுவாய். உன் சத்தத்தை நீ முழங்க பண்ணுவாய். ஆனால் அது தேவனை பார்வையில குற்றம். உமக்கு தேவனுக்கும் இடையில இருந்து ஒரு பிரித்து விடணும். நீ நினைக்கிற ஆண்டவனை துதிச்சிட்டோம். யார் கவனிச்சாங்க சத்தத்தை? உனக்கு பிரியமானவர் தான் கவனிச்சான், பிரியமானவர் தான் கவனிச்சிருக்கான். அது ஆண்டு செவிக்கு போகாது. உனக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அப்பதான் உன்னுடைய சத்தம் தேவனுடைய செவிக்கு. இப்ப தீர்க்கதரிசிகள் எல்லாம் பாருங்க, அவங்க கையில எந்த வசதியுமே கிடையாது. வேதத்தை நல்லா படிச்சுவாங்க, எந்த வசதியுமே இல்லை. ஆனால் அவர்களுக்கு தேவன் சமீபத்திருந்தார். இவர்களுக்கு தேவன் சமீபத்தில் இருந்தார். இவர் சத்தம் செவியில கேட்கிறது ஆண்டவர். அவர் இவர் ஜபத்தை கேட்கிறார், விண்ணப்பங்களை கேட்கிறார், துணியை பார்க்கிறார், கேட்கிறார். இவர்கள் தனித்து இருந்தாலும் தேவன் சங்கி. ஆபிரகாம் சொல்றார், நான் தான் தேவன் தான் என்னை விட்டு போய்விட்டார் நினைத்து என்னை விட்டு அவர் போகிறேன், நான் தான் போயிட்டேன் இல்லையா? ஆபிரகாம் சொல்கிறார், தேவனே என்னை விட்டுட்டு போயிட்டார், நான் அவனை தான் நினைச்சேன். அவர் போகல, நான் தான் தேவனுக்கு விலகி போயிட்டேன். அப்போ என்ன செய்கிறார்? ஆபிரகாமுக்கு சமீபித்துக் கொண்டே இருக்கிறார். அருமையான தேவஜனமே, தேவனுடைய ஊழியக்காரரே, நம்ம சத்தம் ஆண்டோடைய செவிகளில் மட்டும் நான் கேட்க வேண்டும். ஒழிய வேறு யாருடைய செவிகளில் நம் சத்தம் கேட்கக்கூடாது. நம்ம அழகான சவுண்ட்ல தேவனை துதித்து மற்றவரை வசப்படுத்துவது ஏதுவா நாம் தேவனை துதிக்கவே கூடாது. ஞாபகம், உன் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஒரு பொக்கிஷம். ஒரு பெண்ணை நினைத்து அவளுக்கு அவள் செவிக்கு உன் சத்தம் இன்பமானதா இருக்க வேண்டும் சொல்லி தேவனை துதிப்பாயானால் அந்த சத்தம், ஒரு துதியின் சத்தம் தேவனுடைய செவிகளுக்கு எட்டாது. ஒரு பையனுடைய செவிகளுக்கு என் சத்தம் கேட்க வேண்டும் சொல்லி ஒரு பெண் இன்பமாய் அவனை தேவனை துதித்தால் அந்த பையனுக்கு தான் அவன் சத்தம் கேட்க ஒழிய தேவன் அந்த துதியிலே வாசம் பண்ண மாட்டார். அந்த துதிகளில தேவன் பிரியப்பட மாட்டார். அருமையான தேவஜனமே, யாராக இருந்த ஊழியக்காரனே, உன் சத்தம் தேவனுடைய செவிகளில் எட்ட வேண்டும். அப்ப தேவனுடைய சத்தம் உன் செவிகளிலே எட்டும். தூரத்துக்கும் தேவன், சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற தேவனுக்கு நீ சமீபத்திலிருந்து தேவனை துதிக்கிறது. ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம், வேணும்ல பணமா இருக்கு, வசதி எதுவுமே இல்லைங்க, எதுவுமே கிடையாது. ஆனா தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவன் ஒருவேளை வசதி இல்லாமல் இருக்கலாம், செல்வமே இல்லாமல் இருக்கலாம், ஆனா தேவன் விட்டு விலகிவிட்டார் என்று மட்டும் எண்ணி விடாதீங்கள். தேவன் உன் விண்ணப்பங்களை கேட்கும்படி அவர் செவியை சாய்த்து அவர் உங்கள் மேலே அவருடைய கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுத்து அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவ ஜனமே, யோசித்துப்பார். நம்முடைய சத்தம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். மனிதனுக்கு பிரியமாக இருக்கிறோம் விரும்பவே கூடாது. நம்முடைய சத்தம் மனிதர்கள் கேட்டு நம் சத்தத்தை கேட்டு அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும், நம்மை வாழ்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட நீ அந்நிய பாஷை பேசினாலும், தேவனை துதித்தாலும், பாடலுக்கு நான் தேவனை துதித்து ஆராதித்தாலும் உன் நினைப்பு என்ன? ஒரு மனுஷர்கள் என் சத்தத்தை கேட்டு மயங்க வேண்டும். ஒரு பெண்ணை என்னை பார்த்து அந்த சத்தத்தை கேட்டு மயங்க வேண்டும்.
ஒரு ஆண் என் சத்தத்தை கேட்டு என் மேலே மயங்க வேண்டும் என்கிறதான ஆணுக்கு பெண்ணுக்கு அவ்விதமான எண்ணங்கள் இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்க தேவஜனமே. அது தேவனுக்கு பிரியமானதல்ல. தேவனை விட்டு விலக பண்ணுகிற ஒரு சத்துருவின் ஆயுதமாயிருக்கிறது. உங்களை தேவன் பட்சத்தில் கொண்டு வாங்க. ஆபிரகாம் நினைத்தா தேவன் என்னை விட்டு போய்விட்டாரியா? ஆனா கடைசி சொல்லுகிற வார்த்தைங்க, தேவன் என்னை விட்டு போகல, நான் தான் தேவன். அருமையான தேவன், நாம ஆண்டவருக்கு போகலாம், ஆனா நம்ம விட்டு ஆண்டு போகவே மாட்டார். ஏன்னா உன்னை தேவன் அழைத்திருப்பாரானால் அவர் உன் பட்சம் வந்து நின்று உனக்கு ஆலோசனை கொடுப்பார், உன்னை ஏந்துவார், உன்னை தப்பிப்பார். தன் மீது சுமந்து கொண்டு போகிற வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு தேவகுமாரனாயும் செயல்பட்டு வருகிறார். தேவமான சக்தி ஆவியான அருளாலே நாம் தேவனை துதித்து வாழ வேண்டும். மற்றவர்களை பிரியப்படுத்துவது ஏதுவான வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. தேவ சமூகத்தில் நாம் தேவனை துதிக்க மற்றவர்கள் பார்க்க வேணும். அந்த எண்ணம் நமக்கு தேவையில்லை. தேவனை ஆராதிக்க உட்கார்ந்தால் தேவனுடைய செவி நம் சத்தத்தில் செவி கொடுத்தது. அதுதான் என் எண்ணம். அவளை பார்க்கிறா பாருங்க, அண்ணாள் எல்லாம் லேவியெல்லாம் இருக்கிறா. ஆனா அண்ணாவுடைய சத்தம் ஆண்டவருக்கு மட்டும் தான் கேட்குது, வேற யாருக்கும் கேட்கலாம். பரியாசம் பண்றான். ஆனா அண்ணாவுடைய விண்ணப்பம் வெளியே கேட்கப்படாமல் இருந்தது. அது ஆனால் அது இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்தத்தக்கதான கிருபை தேவனுக்கு இருக்கிறது. அவர் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டால் விண்ணப்பங்களுக்கு பதிலை தந்தார். அல்லேலூயா. சாமுவேல் போய் நிற்கிறார். சாமுவேலோட ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? சாமுவேலுக்கு ஒன்றும் புரியல. ஏறி விளங்கி கொண்டார். சாமுவேலே இப்படி சொல்லு போய்ட்டு, சின்ன பையன், நான் பேச அறியேன், சொல்லுங்க அடியேன் கேட்கிறேன். சின்ன வயசுல கேட்கிறான், சொல்லுங்க அடியேன். பாருங்க தேவன் பாருங்க, ஒரு சின்ன பையன் எப்படி பேசுறாரு. பெரிய ஆள்கிட்ட பேசுவான்னு நினைக்கிறீங்களா? பெரிய பரிசுத்தவான்கள் தான் தேவன் அப்படி பேசுவான்னு நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல. நாம் புரிந்து கொள்வது சரியான தவறு. தவறா பிணைந்து கொள்ளக்கூடாது. திருப்பிள்ளை இடத்துல கூட அதை விண்ணப்பத்தை கேட்க ஆண்டவர் செவி சாய்த்து சமீபத்து இருப்பார். சாமுவேல் வார்த்தைக்கு செவி சாய்க்கிறீங்களா? அதான் ஏறி சொல்கிறார், நான் என்ன செய்யணும் சொல்லுங்களப்பா, சொல்லுங்களையா, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அதை விண்ணப்பிக்கிறான். அந்த சப்தத்துக்கு ஆண்டவன் பதில் கொடுத்து அவன் ஆசை. புரியுதுங்களா? இவருக்கு அதுக்கு என்ன, தாவீது காட்டுல போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். சும்மா இருக்கிறவங்க ஜிங்கிச்சக்கா போட்டு தூசிக்கிட்டு இருப்பார். ஆனால் அவர் மீது தேவன் கண்ணம் வைத்தார். அவர் மீது நோக்கமா இருந்தார். சாமுவேல் கையில துருத்தியை கொடுத்தார். ஓ அதை இருக்கான் பார், நான் கீழ்ச்சி போன ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போட்டு ஷால் இருக்கு, கீழ்ச்சி போன ஷால், நான் அந்த ஷாலை தரையில போட்டு அதிலே படுத்துக்கிறோம், அதை எடுத்து முடியும். அவர்கள் அந்த இடத்துல அவன் இருக்கும்போது சாமுவேல் தேடி போகிறார். இவர் தான் சாமுவேல் என்று தாவி விலகி கொடுத்தார். இன்னும் எடுத்து ஒண்ணு இல்லையா, என்கிட்ட இருந்து கிழிஞ்சு போன ஷால் தான் ஒரு கொடுப்பதுக்கு ஒண்ணு இல்லையே. அதான் ஞானம். பகுத்தறிந்து கொண்டார். பரவாயில்லைன்னு சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறார். தைலத்தால் நிரப்புகிறார். பாருங்க, தைலத்தால் நிரப்பும் போது யாருமே இல்லை பக்கத்துல. யாரும் ஆண்டவர்களோடு இடைப்படுவார். ஆனால் ஒரு பக்கத்துல யாரும் இருக்க கூடாது என்று தனிப்பட்ட முறையில தேவனோடு கூட இடைபெறுவார். உன்னோடு கூட தேவ மனிதன் பேச வேணுமானால் தனிப்பட்ட முறையில் தேவன் அந்த மனிதனை புறப்பட பண்ணி உன் இருக்கிற இடத்துல, நீ இருக்கிற இடத்துல, உன் ஸ்தானத்துல, உன் தரத்திலே கொண்டு வந்து நிறுத்தி உன்னோடு கூட தேவன் பேசுவார். அந்த தேவன் மனிதன் மூலமாக அருமையான தேவ ஜனமே தேவன் ஆண்டு எங்கேயோ போய்விட்டார் நினைக்க வேண்டாம். நம்மோடு ஆனா இல்லையா, எனக்கு சொத்து இல்லை ஆண்டவரே, என் வாழ்வாதாரங்களே எனக்கு கிடையாது ஆண்டவரே, நீங்க எனக்கு எப்படி சமீபத்தை இருக்க முடியும்? உங்களை கொடுப்பதுக்கு என் இடத்துல எதுவுமே இல்லையே, உங்களை கொடுப்பதுக்கு என் இடத்துல எதுவுமே இல்லையே, நான் என்ன செய்வது? நான் என்னத்தை கொடுத்தேன் ஆண்டவர்? அதை நீ என்னத்தை கொடுப்பேன்னு நான் பார்க்க மாட்டேன், அவரு கொடுத்தா வருகிறார். என் வாழ்க்கையில கண்டது அதுதான். தனிமையா இருப்பேன் நான் என்னோட விசுவாசத்திலே. ஆனால் என் தேவனுடைய சத்தம் என் செவியில மட்டுமே
ஒரு முறை 89வது வருஷம் தேவன் என்னோட பேச பிரயர் முடிஞ்சிட்டு பக்கத்துல என்னோட ஊழியக்காரர் இருக்கிறார். என்ன பேசுற ஆண்டவனோட சொல்லு. அது சொல்லவே இல்லை. பரவாயில்ல, அவர் என்ன பேசுறாங்க என்பது எனக்கு தெரியும். சொல்றான், ஆண்டவர் அவனோட கூட பேசுறான். அவன் என்ன பேசுறான்னு சொல்ல அவன் செவில தேவனுடைய சத்தம் மட்டும் அவனுக்கு மட்டும் பக்கத்துல இருக்கவங்க கூட கேட்காதுங்க, கேட்கவே செய்யாது. உன்னோடு கூட மட்டும்தான் செவிக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்குமே ஒழிய வேற யாருக்கும் கேட்காது. நீ சின்ன பையன், உங்க கூட ஆண்டவர் பேசுவாரா? தேவன் உங்களோட பேச மாட்டாரா? அதை மூடனே தேவன் தேவ பிள்ளைகள் யாவரோடும் பேசு. 6 மாசம் குழந்தையா இருந்தாலும் ஆண்டு செவிக்கிட்டு அவன் பேசு. புரியுதுங்களா? 10 வயசானாலும் பேசுவார், 100 வயசு கிழவனா இருந்தாலும் பேசுவார், 75 வயசு கிழவனா இருந்தாலும் உன்னோடு கூட தேவன் பேசுவார். உன்னுடைய வளர்ச்சி கேட்கறது கூட சத்தத்தை தேவன் துணிக்கப்படுவார். அதான் தேவன். அவரை சரியா வணங்கி கொடுங்க. அது சாதாரணமானவர் கிடையாது. தேவனுடைய ஆவியானவர் நம் மேலே இருந்தால் போதும். எங்கேயோ பெற்ற அபிஷேகம், எப்போ பெற்ற அபிஷேகம், நான் அதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? ஆண்டவத்தில் கேளுங்கள். உன் அபிஷேகத்தை தேவன் அனல் மூட்ட வல்லவராயிருக்கும். புரியுதுங்களா? உன் இடத்துல தாழ்ந்த, ஐயா என் தாழ்ந்தே என் கையில காணும், என் கருத்தை நான் தாழ்ந்த மிஸ் பண்ணிட்டேன், நான் என்ன செய்யறது தெரியல, எப்படி உங்க ஊழியம் செய்யறது? தாழ்ந்தே காணுங்கன்னா அந்த தாழ்ந்து உன் கருத்துல இருக்கிறது பத்தியா எங்கால வச்சிருக்கு, அது ஒரு தான். அந்த தாழ்ந்த சுத்தப்பட்டு உன் கருத்துல தருவார். நீ அந்த தாழ்ந்தி கொண்டு தேவனுக்காக வாழலாம், தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்யலாம், உன்னை பலப்படுத்துவார். பணம் இல்லைன்னு கவலைப்படாது. எனக்கு பணமா இருக்கு, பணம் கொடுப்பாரும் இல்லை, பணமும் இல்லை. அருமையான தேவன் எல்லாம் சொல்றாங்க, எப்படியா வாடகை கட்டுங்க? லட்சம். எனக்கு காணிக்கை 2 லட்சத்துக்கு மேல வரும். இப்போ ஒண்ணுமே இல்லை. எல்லாருக்கும் உதவி செய்து ஊழியக்கார் யார் பசியா இருந்தாலும் நல்ல ஆதாரங்களை வாங்கி கொடுப்போம். அவன் கேட்கிற ஆதாரங்களை வாங்கி கொடுப்போம். அவன் இருக்கிற இடத்துல இதை பார்த்து விட்டு ஏமாந்து செல்கிறார். அவனுக்கு ஒண்ணுமே இல்லையே, அவருக்கு ஒண்ணுமே இல்லை, ஒன்றுமில்லைதான். பார்த்து விட்டு அவங்க எதிர்பார்த்தது எதுவுமே என்னத்துல இல்லை. போகிறார், போறவன் சும்மா குழம்புல மண்ணெண்ணெய் போட்டுப்போம், என் பேரை கெடுக்கிறான். என் பேரை கெடுத்துட்டு போறாங்க. தேவன் அப்போவே இவனை வெட்டி கொள்ளலாம்னு சொல்றீங்களே. தேவன் உனக்கும் எனக்கும் நடுவில் இருந்து உன்னை காப்பாற்றினார், என்னையும் காப்பாற்றினார். நாம் தேவனை சார்ந்து வாழ வேண்டும். பாவங்களை விட்டு விட்டோம். நான் அந்த காலத்துல எங்க அப்பா பெரிய ரவுடி, நான்லாம் பைபிளை கீழே வச்சுட்டேன்னா நான் யாரும் காட்டிடுவேன் அப்படி சொன்ன பல ஆட்களை தெரியும். பைபிளை கீழே வச்சுட்டேன்னா நான் யாரும் காட்டிடுவேன். காலத்துல சோன்ஸ் பார்த்தேன், அவனா கீட்ட போயிருக்கும், அவன்கிட்ட சொல்லலாம். அப்ப நீ பெற்ற ரட்சிப்பு சரியில்லை, அதான் மக்களை பேசுகிறார். நீ ரவுடியா இருக்கலாம், நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்ல முடியாது. அப்படி செய்தா நீ ரவுடி, இல்லாவிட்டால் ஒன்னும் இல்லாத ஓடுவீங்க இருந்து. அருமையானவர்களே, நான் அப்ப ரட்சிக்கப்பட்டேங்க. நான் பைபிளை எடுத்ததே இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்ற வார்த்தை இருக்கு. ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்து போக செய்யும். உன் அபிஷேகம் பெற்ற அனுபவத்தை இழந்து போக செய்யும். ஊழியக்காரனாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி. நான் ஒரு காலத்துல இப்படிப்பட்டவன், பைபிளை கீழே வச்சுட்டேனா அவ்வளவுதான் அப்படின்னு யாராயும் பேசுவார். அவனுக்குள்ளே பாவம் மன்னிப்பின் நிச்சயம் இல்லை. அவன் பாவம் அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவனை விட்டு பாவம் அகலவில்லை. பாவம் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலை இல்லை. அதனாலதான் சொல்லுகிறான், நாம் ஒரு காலத்தை நாம் பைபிளை கீழே வச்சுட்டானா அவ்வளவுதான், அவன் தான் எரிநரகத்துக்கு. யாரெல்லாம் விசுவாசிகள் அப்படி இருக்கிறீங்களா? ஊழியக்காரர்கள் அப்படி இருக்கிறீங்களா? இருக்காதீங்க. தயவு செய்து எல்லாத்தையும் தூர போடுங்க. வேண்டாம் யா, ஆண்டவர்கிட்ட நின்றுங்க. யாரான நான் அடி வாங்கிட்டு வந்துடு. சரிங்களா, அடிங்க. நான் ஒரு பொருத்தன், நான் திருப்பி யாரையும் அடிக்க மாட்டேன்னு சொல்லி அடிக்க போறீங்களா? அருமையானவர்களே,
அடிக்கப்படுங்க. சரி அடிங்க. ஏன்? நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவன். தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். அதுதான் எனக்கு முக்கியம். வேற எல்லாம் முக்கியம் கிடையாது. தேவ ஊழியக்காரங்க வாயில தேவன வார்த்தை இருக்கு. எனக்கு அந்த ரவுடி தெரியும், இந்த ரவுடி தெரியும், நான் அப்படியே பற்றேன், நான் இப்படியே பற்றேன். ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்து போக செய்யும் அருமையான தேவனுடைய வல்லமை நமக்கு போதும். தேவன் இரக்கம் போதும். நம்முடைய சத்தத்தை தேவன் வெளியில கேட்க விடக்கூடாது. அவருடைய சத்தம் வீதியில கேட்க பண்ணுகிறதில்லை. நம்முடைய துணி ஆண்டவருக்கு தான் கேட்க வேண்டும். அதான் நமக்கு தேவை. மற்றவர்கள் கேட்க வேண்டும். நம் சத்தத்தை, நம் ஜபத்தின் சத்தத்தை மற்றவர்கள் கேட்க வேண்டும். நம் துணியின் சத்தத்தை மற்றவர்கள் கேட்க வேண்டும். எண்ணத்தோடு தேவ ஜன ஊழியக்காரர்கள் அந்த எண்ணத்தோடு தேவன் துடிக்க வேண்டாம், ஜபிக்க வேண்டாம். தயவு செய்து உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு மேல ஊழியக்காரர்கள். உங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களுக்கு அமைத்து தரும். தேவன் நமக்கு ஆதரவான மக்களை எந்த பணமும் இல்லாவிட்டால் உங்களை வாழ வைப்பார். உதவி செய்த மக்களை எழுப்பி தருவார்கள். தேவன் எல்லா வேலையும் செய்துதான் தையல் மிஷின் வாங்கி வச்சு 8400 ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்க. மெரிட் என்கிட்ட சவால் தைக்கக்கூடிய எல்லா பேட்டர்னும் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தேன். திரும்ப வரல. என் கண் பார்வை கிடையாது. அது எதையுமே செய்ய முடியாது. வாங்கி அந்த மிஷின் நிறையா வேலை செய்யும். இன்னொரு சொன்னாங்க 12,000 ரூபா கொடுக்க மோட்டர் வைக்க மிஷின் தையல் மிஷின் நான் வாங்கி தந்துடுறேன். இந்த அது என்ன சொன்னா உதவி செய்வோம். பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க. மகளிர் செய்வதற்குள்ள கொடுத்தாங்களாம். அந்த மாதிரி 2 வாங்கிட்டு லோன். ஒன்று நான் உங்களுக்கு தந்துடுறேன் மாஸ்டர், 12,000 ரூபா கொடுங்க வாங்கணும். இதை வாங்கினா நல்லதுதாங்க. தேவனுக்கு ஊழியம் செய்வதுதான் எனக்கு பாக்கி. அதுதான் வாழ்ந்துட்டு வேலை செய்து தான் நான் சாப்பிட்டு வாழ்ந்துருந்தே. எந்த ஊழியக்கார வாங்கினும் மாதம் எனக்கு 2,000 ரூபா 3,000 ரூபா கொடுத்து உதவி செய்தாங்களா கேட்டு பாருங்க. நான் அனுபவிக்காத கஷ்டம் கிடையாது, துன்பமும் கிடையாது. ஆண்டவர்களை வாழ வைக்கிறார். என்னுடைய ஊழியம் என்னவோ அதை நான் செய்கிறேன். என்னை நீங்கள் அகற்றினால் நான் அகன்று போவேன். வீட்டில் சேர்த்தால் ஒரு இல்லாவிட்டால் தெருவோடு நின்று விட்டு வந்துவிடுவேன். தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். தேவதெனவே மனுஷர்கள் எல்லாம் கைவிட்டார்களா? உன் குடும்பத்தார் உன்னை கைவிட்டாரா? அவர்கள் கைவிட்டால் பரவாயில்லை. உன் குடும்பத்தார் விட்டுட்டு இருக்கிற அந்த சாபம் உன்னை பற்றாதபடிக்கு உன்னை தேவன் விலக்கி தனிமைப்படுத்தி உன்னோடு கூட தேவன் உறவாடும்படியாக திட்டமிட்டிருக்கிறார். அதான் அவர்கள் உன்னை தள்ளினார்கள். வேற ஒன்றும் இல்லை. அவருடைய பாவங்கள் சாபங்கள் அவரோடு இருக்கிறது. உன்னோடு உறவாடும்படியாக ஆபிரகாமை தனித்து கொண்டு போனது போல தேவன் உங்களை தனித்து கொண்டு வந்தது. யாக்கோபோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு யாக்கோபை தனித்து கொண்டு போனது போல தேவன் உங்களை தனித்து கொண்டு வந்து உங்களை பலப்படுத்தி சகாயப்படுத்தும்படி அவர் திட்டமிட்டிருக்கிறார். அதுதான் நமக்கு பெரிய நம்முடைய குறைவுகளிலே குறைச்சல்களிலே நிறைவாக்குற மக்களை தேவன் பெறுவார். கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். நாம் பாவம் செய்யாம வாழ்ந்தால் போதும். நம்ம விரல்கள் பாவங்களை செய்யக்கூடாது. நம்ம கரங்கள் பாவங்களை செய்யக்கூடாது. ஏசாயா புஸ்தகம் 59வது அதிகாரத்தில் உன் கரங்களினால் உன் விரல்களினால் செய்த பாவங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்கிட்டு அந்த நெப்பந்தம் நமக்கு தேவையில்லை. தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாக இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறோம். நாம் ஆண்டோடு இருக்கிறோம். வாழ்ந்தால் நமக்கு நல்லது. இப்போ ஒரு வசனங்களை படித்து கேட்கலாம். நீங்க 2 பேரையும் 1வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் கவனிங்க சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் அழைத்த உங்களை தெரிந்து கொள்வதையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதை என்பது அவசியம். என்ன கூட நிறைய பேர் உதாசீனப்படுத்திருக்கோம். இவெல்லாம் ஊழியக்காரனா? நீ எப்பங்க ஊழியக்காரனா? ஊழியக்காரன் கேட்டிருக்கான். இவெல்லாம் அப்போஸ்தலனா?
அவர் அப்போஸ்தலங்கிறது அடையாளம் இருக்கா? அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர்கிட்ட ஆர்டினேஷன் வச்சிருக்காருயா அப்போஸ்தலன். அவர்கிட்ட பேச யார் நம்மை பழித்தாலும் பழித்து போடுங்க, நாம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நாம் தெரிந்து கொண்ட ஒரு ஆண்டவர் தான் அழைப்பை தெரிந்து கொள்வதை நாம் உறுதிப்படுத்திக் கொண்டு ஆண்டவரை பின்பற்றணும். ஆண்டவரை பின்பற்ற வேணும் அர்த்தம் என்ன? அவருடைய பிரமாணங்கள், அவருடைய ஒழுங்குகளை கை கொண்டு வாழ்ந்தால்தான் ஆண்டவரை பின்பற்றுகிறது அர்த்தம். பைபிள் எப்படி வெட்டிட்டு சோத்திரம் சோத்திரம் போன அது அல்ல அர்த்தம். பிரமாணங்களை கைக்கொள், அதுதான் ஆண்டவரை பின்பற்றுகிறது. புரியுங்களா? தேவன் நம்ம அறிக்கையோட வசனம் படிங்க. நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. நாம் இடறவே மாட்டோங்க. எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டோம்னா, மழையை பார்த்து நாய் குறைச்சா என்னங்க? மழைக்கு ஒரு இதுவும் கிடையாது, நாய் தான் குறைச்சி வாய் வச்சு போகும். ஏன் ஒரு சில குடம் மூக்கணுங்க, குடம் மூக்கன் குடமிளகா மூக்கு, குடமிளகா அந்த மாதிரி அவனை சொல்லுவேன் நான். குடமிளகா மூக்கை என்னை பற்றி தப்பு தப்பா பேசுறேன். நான் தப்பானது இல்லைங்க. நீ என்னை பத்தி தப்பா விளங்கிட்டீங்கன்னா அது உன் பாவம். நீ யோகினா வாழ்ந்திருக்கிறா, யோசிச்சுப்பாரு. எனக்கு ஆண்டு உதவி செய்கிறான். இந்த குறமுக்க பையில இதெல்லாம் பேச்சு தெரியாத நீ பரலோகத்துக்கு போகும்போது நீங்க நரகத்துக்கு போயிடு. படிங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். அந்த பிரவேசம் பரிபூர்ணமா ஆண்டவன் தந்து இப்படி வாழ்ந்தாதான் அது வாங்க முடியும். இதெல்லாம் கிடையாது. இப்படி வாழ்ந்தாதான், இப்படி சரியான நடந்து கொண்டாதான் அதை எனக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் கிடைக்காது. சில ஊழியக்காரர்களை பற்றி சொல்றேன். வாயை தந்தனங்களை கொண்டு இதாவது விவரமா பேசாம சொல்லுங்க. வாய தந்திரம் என்ன அர்த்தம்? போய் சொல்றது, ஏமாற்றுது. ஏன் விழா இருக்கு? அதான் வாய தந்தங்களை கொண்டு ஊழியக்காரர்கள் தங்களை செல்வந்தர்களாய் மாற்றிக்கொண்டால் அந்த செல்வங்கள் எல்லாம் உன்னை பரலோகத்துக்கு போக இடத்த கொடுக்காது. உன்னை வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஆண்டவர் அடுத்து செத்து போனா கூட சரி எழுப்பாது. இழுத்து வைத்துக் கொள்வோம். ஒரு விதத்துல அநியாயமாய் வாங்கினது உண்டானால், ஒரு அத்தனையாய் வாங்கி உண்டானால் நாளத்தனையா திருப்பி கொடுக்கிறேன் என்று சபையை சொல்கிறார். அவருக்கு புத்தி கூட உள்கிட்டையா நாம் யார் இருக்கிற வங்கி கொடுக்கிறார். ஊழியக்காரர்களே, உங்களுடைய செல்வந்தர்களாக உபாய தந்திரங்களை நீங்கள் தயவு செய்து தெரிந்து கொள்ளாதீர்கள். இங்கே நீ செல்வந்தனாய் வாழ்ந்துடலாம். உன் நாவி உன் சரீரத்தை விட்டு விலகும் போது அப்பதான் தெரியும் உங்களுக்கு. ஐயோ, இந்த பக்கம் வழி தெரியாது, அந்த பக்கம் வழி தெரியாது. சரீரத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா சரீரத்துக்குள்ள போகவும் முடியாது. அதுக்குள்ள எல்லாம் அவயங்களும் 90% சைலத்து தெரியும். வந்து சுற்றுவாய். இங்க போறது இந்த பக்கமா தான் வழி தெரியாது, இந்த பக்கமா தான் வழி தெரியாது. எல்லாம் இருட்டு இருக்கு, வழி தெரியாது, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்துக்கு போக முடியாது. திரும்பி வந்து சைத்துக்கிட்டு தான் போகலான்னு பாத்தீங்கன்னா சரீரத்தின் 90% வரையிலும் சரீரத்தின் அவயங்க செயல்பாடுகள் குறைந்து போயிருக்கு. சதவீதம் தேச பிளட் ஊழி அதை வைத்து நீ ஒன்றும் செய்ய உள்ள வரவே முடியாது. எல்லாம் அடைபட்டு பணம் சம்பாத்தியம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பொய் சொல்லி ஏமாற்றி பணம் சம்பாத்தியம் பண்ணி என்ன பிரயோஜனம்? திரும்பி பணம் சம்பாத்தியம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பாவங்கள் வாசப்படி நமக்கு அனுக்கிரகங்கள் எல்லாம் நமக்கு வேணும்னா நான் இந்த விதமாக வசதிகளை வாழ்ந்தால் அடைந்து கொள்ளலாம். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கிறது, அந்த தைரியம் இருக்கிறபடி பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவை நாடணும். பூமி இருக்கிறதே பார்க்கலாம். மேலானவை நாடணும். அதான் நமக்கு வாழ்ந்த ஊழியம் தீர்த்து எதுக்கு ஆண்டு எதுக்கு மேலானவர்களை நாட முடியாது. நாம் எதுக்கு ஊழியம் செய்கிறோம்? மேலானவர்களை அடைய முடியாதுதான். நாம் எதுக்கு ரட்சிக்கப்பட்டோம்? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம்?
ஏன் தேவனை சேவிக்கிறோம்? வேதாண்மையை அடைய முடியாதான் பூமியில் இருக்கிற அந்த இதற்காக நீங்கள் பொய்யே செய்ய வேண்டும். உழைப்பு, வேலை செய்யணும். உழைத்து பணம் சம்பாதித்து முடியும். ஒருவனும் படை மோசம் போக்காத வைக்கும். எச்சரிக்கையா இருக்கும். விருத்துல வேலை செய்கிறவர்கள் எச்சரிக்கையா இருங்கள். விருத்த பழகுகிறவர்கள் எச்சரிக்கையா இருங்கள். மோசம் போக்குகிறவர்கள் கூடவே இருப்பார்கள். ஆனால் தேவனுக்கு நாம் சரியாய் வளர்ந்தாலே போதும். மேலான உண்மையில் நாம் அடையத்தக்கதாக இடத்துல தேவன் நமக்கு இந்த ஊழிக்கு காணிக்கு போட்டு இந்த ஊழிக்கு காணிக்கு இங்க அங்க வேறானதை அடையாம போனா இங்க கொடுத்து போய் இந்த அடையணும்னா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கை கொள்ளும். புதிய ஏற்பாட்டுக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான். அதை கை கொண்டு வாழும். பூர்வமான இதை சிந்திக்க கூடாது. இதானே உங்களுக்கு தேவை. இதான் வேண்டாம். ஆண்டவர் பற்றி அந்த காலத்துல அப்படி இருந்து இந்த காலத்துல எப்படி இருக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம ஒரு காலத்துல எப்படியோ ரவுடி சொல்லணும். இந்த பீத்த பையன் அந்த வார்த்தை சொல்லவே கூடாது. எப்படி இருக்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. ஆண்டவர் நமக்கு போகணும். தைரியமா சொல்றேங்க. அவர்களுக்கு கிடைச்சது ஆக்கினை, எனக்கு கிடைச்சது தேவனை. அவர்களை விட்டு தேவனை விலக பண்ணினான். தேவனுக்கு நல்ல நேர்மனுஷனாக அவர்கள் அக்கிரமத்தில் அவர் மறித்து போனார். அக்கிரமத்தில் அவர் மறித்து போனார்கள். தேவன் நம்மை அவர் சட்டைகளின் மறைவிடங்களே அடியினை மறைத்து அருமையான தேவன் கிழமை. அப்ப தேவனுடைய இரக்கத்தை வைத்துதான் நாம் வாழணும். அதான் நமக்கு நல்ல ஆண்டவர் போதும். தேவனே என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீங்க இதை சொல்லும். அடியன் கேட்கு ஒவ்வொரு நாளும் கேளுங்க. அது சொல்லும் ஐயா அடியன் கேட்கு கேட்டு கேட்டு ஆண்டு நெருங்கி வாழ்ந்தால் நமக்கு மிகவும் நல்லது. இதுவரையில எங்கே போய் பெரிய 5 காசு வாங்க. யார் பணத்தையும் மோசம் போக்கல, யார் சொத்தையும் நான் மோசம் போக்கல. இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் என்னன்னா ஜிப்பா போட்டுக்கணும். வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு ஜிப்பா போட்டுக்கணும். அவர் தான் பெரிய ஊழியக்காரர், அவர் தான் பெரிய பசுத்தவான் நினைச்சு ஜனங்க ஏமாறுறாங்க. இந்த ஜிப்பாவை வெளியே காண்பிச்சுட்டு சிபிஎம் காரங்க தான் பாதையோட என்னை விட இவர் ஜிப்பா போட்டுவாரா இல்லையா? அவர் சிபிஎம் ஊழியக்கார். அதுன்னு இந்த வெள்ளை துணியை எப்படி வெளுக்கணும், எப்படி பாதுகாக்கணும், எப்படி ஊறணும் தெரியும் அவங்களுக்கு. புதுசா தைச்சிருக்கு 2 மாசம் இது கலர் போயிடும். நான் 8 வருஷத்துக்கு முன்ன உறுத்தின ஜிப்பா இருக்கு, 8 வருஷத்துக்கு முன்ன உறுத்தின வேட்டி இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்ன வாங்கின வேஷ்டி இன்னும் வச்சு உறுத்திட்டு இருக்கேன். கலர் மாறாம இருக்கு. அது எப்படி உபயோகப்படுத்துறது எங்களுக்கு தெரியும். வெள்ளை துணியை வெளுக்கிறது எப்படி சொல்லி கொடுக்குறீங்க? இதெல்லாம் கேட்டேன். அதோட கொட்டிட்டு போயிட்டேன். கம்மியானவங்க வெள்ளை துணி பெரிய விஷயம் இல்லைங்க, ஆண்டவர் தான் பெரியவர். புரியுங்க? ஆண்டவர் தான் நமக்கு பெரியவர். வெள்ளை துணி பெரிய விஷயம். வெள்ளை ட்ரெஸ் போட்டு போனா அவளுக்கு ஒரு மரியாதை. அவர் தான் பெரிய பரிசுத்த. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் தான் நமக்கு உயர்ந்தவர். ஆண்டவர் போல உயர்ந்தவர் உலகத்தில் யாரும் இல்லை. இல்லைங்களா? அவர் கருத்தை பிடித்து நான் வாழணும். வெள்ளை துணிக்கு முதலிடம் கொடுக்காது. இதே சிபிஎம்ல டிபிஎம்ல போனீங்கன்னா இங்க ஒயிட் அண்ட் ஒயிட் துக்கா வேட்டி வேஸ்டி தான். நார்த் இந்தியா போனால் பேண்ட் ஷர்ட், காஷ்மீர் போனால் சூட் தான் கோட்டு. இதே வெளிநாடுகளுக்கு போயிட்டு அவங்க போடுற பல போட்டோலாம் எடுத்து பாருங்க. எல்லாம் கோட் சூட் போட்டு இன் பண்ணி சூப்பராக இருப்பாங்க. ஏன் இங்கே ஒரு உடை அங்கே ஒரு உடை, அங்கே அதுக்கு அப்படிதான், இங்கே அதுக்கு அப்படிதான். நாங்கள் இங்கே இருந்த மாதிரி நாங்கள் அப்படி இருப்போம் நாங்கள் சொல்லவே இல்லை. அது கேட்டது போல அவங்க தங்களை மாற்றிக்கணும். வரும்போது எல்லாவற்றையும் அங்கே வைத்து விட்டு வந்து வருகிறார்கள். இங்கே இருக்கிறது போல மாற்றிக்கணும். அவர்கள் தான் தேவனுடைய அன்பே நமக்கு பிரதானம். நம்மை விளக்க பண்ணுகிறவர், நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர், ஒளியை நமக்குள்ள அனுப்பி பலப்படுத்துகிறவர் ஆண்டவர் தான். வெள்ளை துணிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நம்ம ஜீவிதத்துக்கு யாருன்னா சிபிஎம்ல டான் என்பவர் பாஸ் இருந்தார். அவர் தான் டி பாஸா எடுக்க வேண்டியது. அவர் டிபிடி அசிஸ்டன்ட் பாஸாக இருந்து மறுத்து போனார்.
அவர் சொன்னார், இந்த வெள்ளை ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கு நீ முதலிடம் கொடுக்காதையா, 90வது வருஷம் சொன்னார். அது முக்கியம் இல்லை, நம்ம ஜீவியம் தான் முக்கியம். இந்த அன்பு சுவாபம் தான் நமக்கு முக்கியம். இவைதான் நம்மை மருத்துவப்படுத்தும். வெள்ளத்துணி நம்மை மருத்துவப்படுத்தாது என்று அப்போதான் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப நான் கல்யாணம் பண்ணாம தான் ஊழியம் செய்தேன். எனக்கு அந்த வரம் இல்லை. விவாகம் முடிக்காமல் ஊழியம் செய்கிற வரம் எனக்கு இல்லை. நான் இப்ப சொல்றேன், எல்லாம் உண்மை. அப்போ சந்திரபாசு சொன்னார், கொட்டாரக்கரையிலிருந்து வந்தவர், ஒரு பெண் தேவன் எந்த பெண்ணை நியமித்திருக்கிறாரோ அந்த பெண்ணை சந்திப்பாய், அந்த பெண்ணு உன்னை சந்திப்பார். உனக்கு நியமிக்காத பட்சத்துல அந்த பெண்ணு உன்னை சந்திக்க மாட்டா, நீ அவளை அடைய முடியாது, அவளும் உன்னை அடைய முடியாது. அவளை தேவன் வேறொருவன் கையில ஒப்பு கொடுப்பார், உனக்கு தேவன் வேறொருவனை உன் கையில ஒப்பு கொடுப்பார். அதான் எனக்கு அவங்க சொன்னதுதான். அருமையானவர்களே, தேவ சித்தம் என்னோ அப்படி வாழ்ந்து வெள்ளத்துணிக்கு முதலிடம் கொடுக்காதீங்க, ஜீவிதத்திற்கு முதலிடம் கொடுங்க. வெட்டுவேன், குத்துவேன், உரையாடுவேன், பங்கிடுவேன் என்று சொல்லாமல் அது எகிப்து தளத்தை நாவி அது உன்னை மறுரூபப்படுத்தாது. அப்பவே அவனை வெட்டி இருக்கணும், அப்பவே கொண்டு இருக்கணும். உனக்குள்ள இருக்கிற குலபாதகத்தை நாவி உன்னை மறுரூபப்படுத்தாது. நீ எரி நரகத்துக்கு எந்த பெந்தகோஸ்து சபையில போனாலும் விதமான குலபாதங்களுக்குள்ளே நீங்கள் இருந்தால் நீங்கள் பரலோகத்துக்கு போக மாட்டீர்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை மாற்றுங்கள், ஜீவிதத்தை மாற்றுங்கள், உங்கள் சுவாபங்களை மாற்றுங்கள், நடவடிக்கைகள் எல்லாம் மாற்றுங்கள். ஆண்டவர் உடைய மாற்றி போவதில்லை, யாரையா மாற்றுங்க. வெள்ளத்துணி போட்டா எல்லாரும் ஏமாந்துறாங்க, நீ நினைக்கலாம். ஆண்டவர் ஏமாற்ற மாட்டார், ஆண்டவர் ஏமாற மாட்டார். உன் பாவம் உன் வாசிப்பது இணைப்பது சாத்தானே ஏமாறமான். நீ போடு, நானே வெள்ளத்துணி போட்டுதான் இருக்கேன். அது வசனம் இருக்கான்னு கேட்பீங்களா? ஒளியின் தூதனுடைய வேடத்தை தரித்து சாத்தான் இருப்பான். சாத்தான்னா கருப்பு கடை நினைச்சிருக்கேன், அவனும் ஒயிட் ட்ரெஸ் தான் போடு. சாத்தானே ஒயிட் ட்ரெஸ் தானே, அவன் பேர் தான் அண்டி கிறிஸ்து இருப்பான். ஆண்டு இயேசு கிறிஸ்து மாதிரியே தான் வரப்போறான். அதுக்கு தான் வழி எல்லாம் மீட்டிங் போட்டு சேர்க்கப்பட்டான். அவனை ஆண்டவர் மாதிரி தான் பேசுவான், அவனை வெள்ளை துணி தான் போட்டு வருவான். அவரை பார்த்தா இயேசு கிறிஸ்துவ பார்த்த மாதிரி இருக்கும். அவன் தலையிலும் கிரீடம் இருக்கும், ஆண்டவர் தலையிலும் கிரீடம் இருக்கும். அவன் கையிலும் கோடு இருக்கும், ஆண்டவர் தலையிலும் கையிலும் கோடு. இவரை பார்த்தா அவரை பார்த்தா அவரை போலவே தான் இருக்கும். ஆனால் அவன் நிஜம், இவன் வேஷம். இவன் கையில கொடூரங்கள் இருக்கும், அவரிடத்துல அன்பு இருக்கும். அருமையானவர்களே, வெள்ளத்துணி போட்டா பெரிய பட்சம். அவன் தீயக்குளிச்சுக்காரனாய் வாழ்வான், ரகசிய பாவங்களை செய்வான். அவன் பர்வத்துக்கு போக போவதில்லை. வேதவசனம் பொய்க்காது, ஆண்டவர் நம்பி வாழ்வு. ரெண்டு நாள் தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய துணி கலவத்தா எல்லாரும் மாற்ற முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படும். அன்பினை நிலைத்திருங்க, திருவையை நிலைத்திருங்க. வெள்ள துணி யாரையும் மறுபடுத்துறான் சொல்றீங்களா? தேவன் தான் நமக்கு முக்கியம், எதுவும் முக்கியம் இல்லை. தேவனை அண்டிக் கொள்கிறவர்களே பாக்கியம் வாங்குறோம். தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான். தேவனுடைய வழியை விட்டு விலகாதிருங்கள், தேவனுடைய கிருபையிலே காத்திருங்கள். தேவன் நம்மோடு சமீபத்திருக்கிறார். எல்லா தீங்களுக்கு விலக்கி தேவனை ரட்சிப்பார். துஷ்டர்களை கண்டு விலகி போங்கள். தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், அது நம் பாக்கியத்தையும் நன்மைகளை கொடுக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். மகாபரிசுத்த தேவனை நல்ல வேலைக்காக துதிக்கிறோம், தோற்றிருக்கிறோம். அருமையான நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைய என் வீடியோவுக்கு சத்தத்தை கேட்க போகிறேன். ஒவ்வொரு மக்களை உடைய கருத்தில் தருகிறேன். அவர் வழி விலகி போகிறவர்களை போல் விலகி போகாமல் உன் வார்த்தைகளை கைக்கொள்ள உதவி செய்துள்ளோம், காத்துள்ளோம். 20 பலப்படுத்தும் அன்று உடைய திருக்கரங்களை நோக்கிக் கொள்கிறோம். நாம் சுற்றிடாது. ஆமென். Praise the Lord. God bless you.